கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஜூன் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. நேற்று வரையிலும் நமது ஆசீர்வாத டிவியில் மற்றும் பிளெஸ்ஸிங் டிவி என்கிற நமது யூடியூப் சேனல் மூலமாகவும் 10 நாட்கள் ஆசீர்வாத கூட்டங்கள் நேரடி ஒளிபரப்பின் மூலமாக நடத்தப்பட்டது. கூட்டம் நடந்த இடத்திலும் நேரடியாகவும் தேவ பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டாங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இந்த 10 நாட்கள் நீங்கள் ஆசீர்வாத கூட்டங்களில் பங்கு பெற்ற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த 10 நாட்கள் நடைபெற்ற கூட்டங்கள் மூலமாக கர்த்தருடைய வல்லமை உங்களை தொற்றிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்கள் நடப்பதை, சீக்கிரமாக நடப்பதை பார்க்க போகிறீங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை, நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறக்காதிருங்க. எப்படி ஜெப விண்ணப்பங்களை தெரியப்படுத்தி ஜெபிக்க சொல்கிறீங்களோ, அதே போல் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளையும் எங்களுக்கு சொல்ல மறக்காதீங்க. ஏதாவது ஒரு வகையில் அதை நீங்கள் தெரியப்படுத்துங்க. இந்த நம்முடைய தொலைபேசியின் மூலமாக சொல்லலாம், அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் தெரியப்படுத்தலாம், அல்லது நீங்கள் வந்து யூடியூப்பில் நம்முடைய கமெண்ட் செக்ஷன் மூலமாகவும் நீங்கள் உங்கள் சாட்சியை தெரியப்படுத்தலாம். கர்த்தர் அதனாலே மகிமை அடைவார். நாங்கள் அதை பார்த்து தேவனை துதிக்க அது ஏதுவாக இருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் ஏராளம். இனி சம்பவிக்க போவதை குறித்து நம்ம இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்கலாம். அதில் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி, ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. பிரியமானவர்களே, இங்கு 2ஆம் மரணம் என்று ஒன்று உள்ளது. அதே நேரம் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அந்த 2ஆம் மரணத்தினால சேதப்படுவதில்லை என்று வசனம் சொல்கிறது. 2ஆம் மரணம்னா என்ன? இதே வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21வது அதிகாரத்தில் பார்க்கலாம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இங்கே பார்த்தீங்கன்னா 21வது அதிகாரத்தில் அழகா 8வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. 2ஆம் மரணம்னா என்னன்னா, அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல். அதாவது பெர்மனண்ட்டாக அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல்ல, அதாவது நியாய தீர்ப்புக்கு பின்பு, அதாவது ஆக்கினைக்கு உட்பட்டவர்கள் யாரெல்லாம் இதில் லிஸ்ட்டு போட்டிருக்குது, இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலில் தள்ளப்படுவாங்க. அவங்க வந்து அதில் வந்து பங்கடைவார்கள் என்று எழுதியிருக்கின்றது. பிரியமானவர்களே, அதாவது இந்த உலகத்தில் வாழும்போது அது குறிப்பிட்ட காலங்கள் ஒவ்வொரு நபருக்கும் கர்த்தர் ஆயுசு நாட்களை நியமித்திருக்கின்றார் இல்லையா? அப்போ அவங்களுடைய ஆயுசு நாட்கள் பூரணப்படும் பொழுது அவங்க வந்து மரித்து போகிறாங்க. அது வந்து 1ஆம் மரணம். ஆனால் ஆண்டவர் இயேசு ராஜாதி ராஜாவாக வரப்போகின்றார். அவர் நியாயாதிபதியாக வரப்போகின்றார். அப்பொழுது எல்லாருமே வந்து எழும்புவாங்க. அப்போ எழும்பின உடனே நியாய தீர்ப்பு நடக்கும். அந்த நியாய தீர்ப்பில் நித்தியத்தில் பங்கடைகிறவர்கள் எல்லாம் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வார்கள். ஆனால் இப்படிப்பட்ட பாவத்தில் வாழ்ந்தவர்கள், அசுத்தத்தில் வாழ்ந்தவர்கள், தேவனுக்கு பிரியமில்லாத செய்கைகளை செய்தவர்கள், இவர்கள் எல்லாருமே இவர்களுக்கு திரும்ப இவங்க அக்கினியும் கந்தகமும் இருக்கின்ற 2ஆம் மரணம் என்று சொல்லப்படுகிற அந்த அக்கினி கடலில் அவங்க பங்கடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு எல்லாமே திட்டம் தெளிவுமாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நம்ம அஜாக்கிரதையோடு கூட பரவாயில்லை என்று சொல்லி எப்படியும் வாழலாம் என்று சொன்னால், இந்த நியாய தீர்ப்பு மற்றும் நித்தியம் இவைகளை குறித்து சற்று யோசிக்க வேண்டும் நீங்கள். அதாவது
சிகரெட் குடிக்கிறவங்க அந்த சிகரெட் அட்டைப்பெட்டியோ அந்த கடையிலேயே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, சிகரெட் புகைப்பிடித்தல் உடலுக்கு கெடுதி, அதனால் மவுத் கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேன்சர் வந்தால் எப்படி இருக்குன்னு பெரிய பிக்சரே போட்டிருப்பாங்க. அந்த படத்தை பார்த்தா சில நேரத்தில் நடுங்கும், நமக்கே நடுங்கும். ஆனால் அந்த சிகரெட்டு வாங்குறவங்க அதை பார்த்துட்டும் இது வரும்னு சொன்னாலும் கூட தைரியமாக அந்த சிகரெட்டை வாங்கி அதை உபயோகப்படுத்துகிறாங்க இல்லையா? அப்போது அவங்களெல்லாம் எப்படி திருத்துறது யோசித்து பாருங்க. அதே போல் சாராயம் குடிக்கிறது, அதாவது தேவையில்லாத இது மதுபானம் அருந்தும் பொழுது அது உடல் நலத்துக்கு கெடுதி என்று சொல்லி அரசாங்கம் எச்சரித்து கொண்டே தான் இருக்குது. லிவர் கெட்டு போகும் அப்படின்னு எச்சரிக்கை தான் செய்யுது. குறிக்கப்பட்ட பூரண ஆயுசு நாட்கள் வாழ முடியாது, அது சீக்கிரத்திலேயே லிவரை கெட்டு போய்விடும் என்றெல்லாம் சொல்லி அவங்க அறிவுறுத்த தான் படுறாங்க. ஆனால் அது தெரிந்தும் அந்த பழக்கத்தை விட முடியாமல் இருக்கிறவங்கள எப்படி காப்பாற்றுவது? பிரியமானவர்களே, அது போல வேதத்தில் நமக்கு எல்லா காரியங்களும் திட்டமும் தெளிவுமாக எழுதப்பட்டு நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்குது. இங்கு ஜெயம் கொள்ளுகிறவர்கள் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. அப்போ யார் எதை ஜெயிக்கணும்? நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம எதை ஜெயிக்கணும்? அப்போ உலகம், மாமிசம், பிசாசு இவைகளை ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் மனு உருக்கொண்டு வெளிப்பட்டார். அவர் இந்த பூமியில வாழ்ந்த பொழுது உலகத்தை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார். பிரியமானவர்களே, அப்போ உலகம், மாமிசம், பிசாசை ஜெயிப்பது அது அவசியமா இருக்கின்றது. அப்போ நம்முடைய மாம்சத்தை நம்ம ஜெயிக்கணும். நம்முடைய மாம்சமும் நம்முடைய மனதும் விரும்பினபடியெல்லாம் வாழ்ந்து ஜெயம் கொள்ள முடியாதபடி அதற்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்வோமானால் நாம் அதை ஜெயித்தவர்கள் கிடையாது. அதே போல் உலகம் பல காரியங்களை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும், பல ஆசைகளை கொண்டு வரும். அதே போல் பிசாசையும் ஜெயித்தவர்களாக. அப்போ பிசாசுக்கு இந்த ஆண்டவர் சொல்றார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல இடம் இல்லை என்று சொல்லுகின்றார். எப்படி சொல்ல முடிகிறது? அப்போ அவன் காரியங்கள் பொய், கபடு, வைராக்கியம், சூது மற்றும் விபச்சாரம் மற்றும் அசுத்த இச்சைகள், திருடு, கொலை, இது போன்ற அதாவது பிசாசுக்கு இடம் இல்லாதபடிக்கு அவனுடைய காரியங்கள் நம்மக்கிட்ட இல்லைனாலே அவன் நம்மிடம் தோற்று போகின்றான். பிரியமானவர்களை, விசேஷமாக ஜெயம் கொள்ளுபவர்களாக, நாம் மாம்சத்தை ஜெயித்தவர்களாக, உலகத்தை ஜெயித்தவர்களாக, பிசாசை ஜெயித்தவர்களாக, நம்ம இரண்டாம் மரணத்தினால் சேதமடையக்கூடாது என்ற எண்ணத்தில் இவைகளை ஜெயித்தவர்களாக நம்ம வாழ்ந்து ஓட்டத்தை முடிக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் விசேஷமாக நாங்கள் தியானித்த வேத வசனத்தின்படி கர்த்தாவே, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி ஆவியானவர் எழுத சொன்ன அந்த வார்த்தையின்படி இதோ இரண்டாம் மரணத்தினால் சேதமடையாத படிக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழ நீர் கிருபை செய்வீராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, வருகின்ற சனிக்கிழமை, அதாவது நாளை மறுநாள் 20ஆம் தேதி, ஜூன் மாதம் 20ஆம் தேதி மதுரையில் உள்ள எலைட் மாஸ்டர் மஹாலில் வைத்து நடைபெற இருக்கின்ற நமது ஆசீர்வாத டிவியின் உபவாச கூட்டத்திற்கு நாங்கள் ஜெபத்தோடு ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் வருவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீங்களா? அன்றைக்கி என்ன வேலை உங்களுக்கு? விசேஷமாக மதுரையில் இருக்கிறவங்க, மதுரை பக்கத்தில் இருக்கிற கிராமமானாலும் பக்கத்தில் இருக்கிற பெரிய ஊரானாலும் நீங்கள் வரலாம். நீங்கள் ஏறக்குறைய 1 hour ட்ராவல் பண்ணி வர முடிந்தவங்க நீங்கள் நிச்சயமாக வரலாம். சென்னையிலலாம் எங்கேருந்து எங்கே போனாலும் 1 hourக்கு மேலே ஆயிடுது இல்லையா? அப்படி என்றால் மதுரையை சுற்றி இருக்கிற நீங்கள் நிச்சயமாக எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நீங்கள் வரலாம். உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஆனால் குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் நீங்கள் வாஞ்சியோடு கலந்து கொள்ளுங்கள். எப்போது ஒரு முறை உங்கள் ஊருக்கு வர்றோம், உங்களுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து ஜெபிக்கிறோம், உங்களுக்காக போராடுகின்றோம், கர்த்தருடைய வசனத்தை எடுத்துக்கொண்டு வர்றோம். இதை நீங்கள் நழுவ விடாதீங்க. தினமும் ஆசீர்வாத டிவி பிரயோஜனமாக இருக்கலாம் உங்களுக்கு. ஆனாலும் கூட இந்த உபவாச கூட்டத்தில் நேரடியாக உங்களை பார்க்கவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் கர்த்தர் அருமையான ஒரு தருணத்தை வாய்க்க பண்ணியிருக்கின்றார்.
என்ன அலுவல்கள் இருந்தாலும் சற்று அதனை முன்னதாகவோ பின்னதாகவோ மாற்றி வைத்துவிட்டு குடும்பமாய் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.